ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஏன்னா மேலே ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன், அத்தனை ஸ்டெப்பும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு வந்து டவுட்டு கேட்காதீங்க. என்கிட்ட கேட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுட்டு கேளுங்க. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ்நாட்டு கம்பெனி தான், கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி தான். ஃப்ரீ பிளாட்ஃபார்மும் இருக்குது, பே பண்ணி பண்ணுற பிளாட்ஃபார்மும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த கம்பெனி தான், 2-3 நாள் தான் கம்பெனி லான்ச் பண்ணி. ஸோ நமக்கு உடனே கம்பெனி கிடச்சிருச்சு, நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லாருமே ஃப்ரீலே ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா கூட நீங்கள் பே பண்ணியோட ஜாயின் பண்ணலாம். எல்லாமே தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம பாப்பி ஸ்மார்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கோம். பேசிவ் இன்கம், பாப்பி ஸ்மார்ட்டில் உள்ள இன்கம் எடுத்துகிட்ருக்கோம். காயின் எம்பரர், அதாவது இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் உள்ள இன்கம்மு. அப்புறம் வந்து கியூபோன்னு சொல்லிட்டு அதுவும் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ரெண்டுலேயுமே பேமெண்ட்லாம் வந்துகிட்ருக்கு. ரெண்டுமே ரீசெண்டாக ஆரம்பித்த கம்பெனி தான். கொஞ்சம் நல்லா போகும். எல்லாருக்குமே தெரியும், ஆன்லைன் ஜாப், பட் இவர் ஓன் ரிஸ்க் ஒன்லி தான். ஸோ எல்லாமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 600 தான். ஓகே, இந்த பிஸ்னஸ் ஃபுல் டீட்டெயில் வேணால் மெசேஜ் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்க்க போகிற கம்பெனி வந்து பேர் வந்து மணி புக் அப்படி தான் பேர். என்னோடய ரெஃபர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை தொட்டிங்கனாலே உங்களுக்கு இப்படி தான் வரும். வெல்கம் டு மணி புக், மோஸ்ட் ட்ரஸ்டட் ஆப் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி காட்டும். உள்ளே போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த சென்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துடும் உங்களுக்கு. ஓடிபி வந்துச்சுன்னா ஓடிபி வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறமா இது வெரிஃபை பண்ணுங்கள். அப்படி வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறமா ஃபுல் நேம் கொடுங்க, அப்புறம் பாஸ்வேர்டு, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அப்புறம் மெயில் ஐடி. இது 4 மறக்காமல் கொடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா உங்கள் ஏஜு, உங்கள் சிட்டி டைப் பண்ணிங்க. ஸ்டேட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே தெளிவாக வந்துடும். எல்லா ஸ்டேட்டும் வந்துடும். ஸோ நம்ம எங்கே இருக்கோன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். தமிழ்நாடு. அப்புறம் ரெஃபரல் கோடு என் கோடு தான் இங்கே இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஆல் ஆகி உங்களுக்கு ஹோம் பேஜுக்குள்ளே போய்டும். லாகின் ஐடி வந்து உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணோன்னா இப்படி லாகின் பண்ணி உள்ளே போகலான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம உள்ளே வந்துட்டோம்னா நம்ம இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்துட்டோம்னா நமக்கு இப்படி தான் டேஷ்போர்டு காட்டும். நமக்கு டேஷ்போர்டு காட்டும். ஸோ இது ஒரு நியூ ஃப்ரெஷ் ஐடி தான், அது ஐடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் காட்டுறேன். இப்படி இந்த சைடில் வந்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிளாக இது வந்து உங்களுக்கு இப்படியும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3 கோட்டை தொட்டிங்கன்னா அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகியும் வரும் உங்களுக்கு. ஸோ இப்படியும் பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பல வரைக்கும் இப்படியே பார்த்துக்குங்க. இப்போ உள்ளே வந்தாச்சு, ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ ஆனால் நம்ம என்னோட இன்கமில் 0 காட்டுது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருக்கோம். இப்போ நம்ம அந்த 3 கோடை தொட்டுட்டு இப்போ பிளான்குள்ளே போக போகிறோம். பிளான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ பிளான் பார்க்க போகிறோம், பே பண்ண பண்ணுறதும் பார்க்க போகிறோம். ஃப்ரீ புக்கில் வந்து பர்ச்சேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தை இது முக்கியமான இதுதான் பர்ச்சேஸ். இந்த பர்ச்சேஸை தொட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட் பர்ச்சேஸ் ஆகிடும். பர்ச்சேஸ் கொடுத்துட்டோமா, நம்ம பர்ச்சேஸ் கொடுத்தாச்சு. பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா, ஓகே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த பேக்கேஜ் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடுச்சு. அதே 3 கோடை தொடுங்க. இப்போ மை பிளானுக்குள்ளே போங்க. மை பிளானுக்குள்ளே காட்டுதா, இப்போ அந்த மை பிளானுக்குள்ளே இப்போ இந்த இடத்துல அந்த இது காட்டுது, ஃப்ரீ பிளான் காட்டுது. ஒரு நாளைக்கு 2 ரூபா ஃப்ரீ பிளானில் ஒருத்தரை இதே பிளானில் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரீ பிளானுக்கு வேலிடிட்டி அன்லிமிட்டட் டேஸ். இப்போ எனக்கு என்ன ஒர்க்குன்னா ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். கெட் இன்கம் முடிஞ்சு, அவ்வளோதான். அது டேப் பண்ணால் போதும், இன்கம் வந்து கிளைம் ஆகிடுச்சு, முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ திருப்பி 3 பேர் விட்டு டேஷ்போர்டுக்குள்ளே போவோம். இப்போ இன்றைக்கி இன்கம் 2 ரூபா வந்துருச்சா, ஃபஸ்ட்டு 0 காட்டுனுச்சா, இப்போ 2 ரூபா வந்துருச்சா, 2 டேஸ் இன்கம் காட்டுச்சா. இப்போ நம்ம ஃப்ரீ இன்கம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுத்தது நம்ம பிளான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். என்னென்ன பிளான் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பிளான் பார்ப்போம். இது வந்து பிரான்ஸ் புக்குன்னு பேர். 360 ரூபா கட்டினீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 ரூபா கிடைக்கும். இதே பிளானில் ஒருத்தரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 36 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து சில்வர் புக்குன்னு பிளானு 880 ரூபா பிளானு 22 ரூபா கிட்ட டெய்லி கிடைக்கும். இதே பிளான் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி 100 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. என்ன ப்ரோ 10% L1 சொன்னீங்க, பட் கூட வருதுன்னா கம்மியில் கொடுத்தாங்க நம்ம வாங்கிப்போம், ஏன் வேணான்னு சொல்லுவானே.
அதே மாதிரி 2275 ஒவ்வொரு நாளைக்கு இருக்குங்க 65 மினிமம் வித்ட்ராவல் 50 தான். டேக்ஸ் கிடையாது நமக்கு. இதில் அப்படியே அமௌண்ட் கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு கம்பெனி தான். கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் லைவாகவே காட்டுறேன் உங்களுக்கு. இதில் இன்வைட் பண்ணால் 300 கிடைக்கும். அப்புறம் 4900 பேக்கேஜ். என்றைக்குமே சொல்லியிருக்கேன், ஆன்லைன் ஜாப்பில் ரிஸ்க் இருக்குது. ஸோ எல்லோருமே கம்மி பேக்கேஜை எடுத்துக்கோங்க. ஸோ அதிக பேக்கேஜ் வேண்டாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ பேக்கேஜை ஆக்டிவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேராக வந்து இந்த 360 இல்லைன்னா அந்த சில்வர் புக்கு 880 நான் 880 எடுக்க போகிறேன். ஸோ உங்கள் ரெண்டில் எது உங்களுக்கு விருப்பம் இருக்கோ எடுத்துக்கங்க. அதே மாதிரி 2275 எடுக்கிறனால எடுங்க, உங்கள் விருப்பம் தான். பட் அட்வைசபிள் கிடையாது. அட்வைசபிள் வந்து 360 880 தான் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே. அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நேராக அந்த 3 கோட்டை தொட்டு நம்ம எப்படி பே பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி தெளிவாக சொல்லுவோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த லெவல் இன்கம் கேட்டிங்கல்ல, என்னென்ன எத்தனை லெவல் இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்க. மொத்தமாக 3 லெவல் இங்கே இன்கம் இருக்குது பாருங்கள். எங்கே லெவல் இருக்குது இந்த மாதிரி மை லெவல் ரெஃபரல் காட்டுதா. லெவல் 1 இது புது ஐடி தான். இதில் எந்த லெவல் இருக்காது இப்போதைக்கு. லெவல் 1 10%. அதே மாதிரி மை ரெஃபரல் லெவல் 2 5% காட்டும் பாருங்கள். ஓகேவா. அதுமாதிரி லெவல் 3 வந்து 2% காட்டும். மொத்தம் 3 லெவல் தான் இருக்குது. நம்ம பிளான் பார்த்துட்டோம். வித்ட்ராவல் வந்து 50 ரூபா வந்தாலே போதும். நம்ம ட்ரான்சாக்ஷன் நம்ம உள்ளே போனால் தெரியும். இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஃபில் பண்ணு சொல்லி பார்க்க போகிறோம். பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஃபில் பண்ணணும்னா, பேங்க் அக்கௌண்ட்டை அந்த தொட்ட உடனே உள்ளார போனோடனே நம்ம என்னென்ன ஃபில் பண்ணால் பேங்க் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, எந்த பேங்க்கு, எந்த ஒரு பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படி கூட அப்டேட் ஆயிடும். சிம்பிள் தான், முடிஞ்சு. நான் வித்ட்ரா போட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு. இதான் பேங்க் டீட்டெயில் தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து ஒரே வீடியோவை போடணும்னு சொன்னீங்க. அதனால தான் இது சிம்பிளாக தானே இருக்குது. உங்களை தான் ஒன்றா போட்டேன். பாஸ்வேர்டை மாற்றினா இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். பாஸ்வேர்டு இந்த செட் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்து நீங்கள் செட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம் நீங்கள். அப்புறம் வந்து ரெஃபர் லிங்க் எங்கே எடுக்கணும்னா இது இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஃபர் லிங்க் உள்ளே வந்துடும். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க, அதான் லேட்டாக இருக்குது. இதில் வந்து இந்த காப்பி லிங்க் கொடுத்துக்குங்க. லிங்க் காப்பிடும். மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பெனி தர எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் தருவாங்க. அது இல்லாமல் நம்ம குரூப்பும் இருக்குது. நம்ம குரூப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே தர அப்டேட்டை சில பேர் வாட்ஸ்அப்பில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம குரூப்பில் பாருங்கள். எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்கணும், கம்பெனி குரூப்லேயும் இருக்கணும். அது மறக்காமல் பார்த்துக்குங்க. அடுத்தது என்னென்ன பார்த்தாச்சு. கஸ்டமர் சப்போர்ட்டு தனியாக இஷ்யூனா கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் வேணால் சொல்லி கேளுங்க. நான் வேணால் தேவைப்பட்டால் மட்டும் கேளுங்க. நான் என் அப்ளைண்ட் கேட்டு நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. கம்பெனி டீட்டெயில் பார்ப்போமா. ஓகே, கம்பெனி டீட்டெயில் பார்ப்போம். கம்பெனி எங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னா சக்தி டவர் 1 766 அண்ணா சாலை 1000 லைட் 1000 விளக்கு சென்னை தமிழ்நாடு தான். ஸோ கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்பீங்க எல்லாருமே. என்ன ப்ரோ கம்பெனி நீங்கள் அன்றைக்கி என்னமோ சொன்னீங்க, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்களா ப்ரோ. இன்றைக்கி அதாங்க சொல்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் நான் ரொம்ப கம்பெனி ட்ரை பண்ண மாட்டேன். ட்ரேடிங் கம்பெனி மட்டும்தான். அது எமர்ஜென்சி ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் இப்போவுமே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் நிறைய கம்பெனி நம்ம பண்ணாமல் இருக்கணும். அது உங்களுக்கும் தெரியும். ஒரு சில கம்பெனிலாம் வந்து ஒரு நாளைக்கு 8 ரூபா 10 ரூபா 15 ரூபா ஆட்டு தராங்க. அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணால் தான் கொஞ்சம் பண்ணுவோம் நம்ம. இன்னொரு கம்பெனி பைப்லைனில் இருக்குது. அதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த அப்புறம் சொல்கிறேன். வியூ சர்டிஃபிகேட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் திருப்பி டவுன்லோட் பண்ணுறேன். சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் என்ன பேர் போட்டிருக்கு, மணி புக் ப்ரைவேட் லிமிடெட்னு கரெக்டாக போட்டிருக்க கம்பெனி பேர். இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. June 23 கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் சர்டிஃபிகேட் இந்தியன் கம்பெனியில் இந்தியன் நாங்கள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி தான். ஸோ எந்த இஷ்யூவும் கிடையாது. வாங்க அடுத்தது நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி பே பண்ணுற ஐடி பார்ப்போம். நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த பிளான்குள்ளே போய்க்கலாம். பிளான்குள்ளே போய்ட்டு எந்த பிளான் பண்ணுற முடிவு பண்ணிக்கங்க. அப்போ வந்து சில்வர் புக்கு தான் நான் பண்ண போகிறேன். 880 ரூபா பிளான் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம 880 நல்லா அமௌண்ட்டை பார்த்துக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் இல்லை மற்ற டீட்டெயிலாம் பார்த்துட்டோம். இப்போ எப்படி நம்ம பே பண்ணி ஆக்டிவ் பண்ணுறது மட்டும் பார்க்க போகிறோம். இந்த 3 கோடை தொட்டிங்கன்னா அதில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரீசார்ஜ்னு இருக்கிறது. அது கொடுத்து நான் என்ன பிளான் பண்ண போகிறேன். நம்ம பிளான் சூஸ் பண்ணிக்கங்க. 880 பிளான் தான். ஸோ இப்போ இந்த பே கொடுத்தப்புறமா உங்களோட ஃபோன்பே கூகுள் பே ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே பண்ணிக்கலாம். அதுக்கு இல்லாமல் அப்புறம் என்டர் ஆர்டர் ஐடின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆர்டர் ஐடி மறக்காமல் கொண்டு வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பே கொடுப்போம். இப்போ நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு காட்டாது, பிளாக் கலரில் தான் காட்டும். ஏன்னா பேமெண்ட் கேட்வே ப்ராசஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி தெனாலிராமன் கதைகள், ஏன்னா புக்கு தானே நமக்கு சொல்லியிருக்கோம் இங்கே. ஸோ அதனால் அந்த மாதிரி புக்கு அந்த அவங்களோட காயின் வெப்சைட், அவங்களோட வெப்சைட் இப்படி தான் காட்டும்.
தெனாலிராமன் புக்ஸு, பஞ்சதந்திர கதைகள், அதாவது ஒன்று ஒரு இது. ஃபார் எக்ஸாம்பிள் 880 ரூபாய்க்கு தெனாலிராமன் புக் தான் இருக்குது. அந்த 880 ரூபாயிலேயே நம்ம பை நவ் கொடுக்க போகிறோம். பை நவ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பை நவ் இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். பை நவ் கொடுத்தாச்சு. இப்படி லோட் ஆகிட்டுருக்கு. அகெயின் இப்போ அவங்களோட அவங்களோட பேமெண்ட் பேஜுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ எதுவும் நம்மள்ட்ட கூப்பன் ஆஃபர் கோட் இருக்கா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்படியே நம்ம உள்ள வந்துட்டோம்னா ஐட்டம் டோட்டல் 880. ஸோ இப்போ நம்ம பே நவ் கொடுக்க போகிறோம். நம்ம ஒரு பிளான் தான் இது பண்ண போகிறோம். பே நவ் கொடுத்தோன்னா 880 ரூபா. இப்போ இங்கே இந்த இடத்துல உங்கள் லாகின் நம்பர் டீட்டெயில் கேட்குது. ஸோ லாகின் மொபைல் நம்பர் கேட்குது. லாகின் கொடுத்த மொபைல் நம்பர் அப்படியே கொடுப்போம். நம்ம இங்கே திருப்பியும் ஓடிபி வரும் நமக்கு. இப்போ கெட் ஓடிபின்னு இருக்குது. திருப்பி ஓடிபி போகும். இப்போ ஓடிபி வந்தோடனே ஓடிபி அப்லோட் பண்ணிட்டு ஃபர்தர் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஓடிபி போட்ட அப்புறமா வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்தது நமக்கு பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிடும். நமக்கு பேனாவுக்குள்ளே போயிடலாம். எனக்கு நம்மளை கன்ஃபார்ம் பண்ணதை கேட்குது. பார்த்தீங்களா, சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ என்னென்ன காட்டுது நமக்கு இங்கே, இது ஃபோன்பே காட்டுது, அப்புறம் கூகுள் பே காட்டுது, அப்புறம் பேடிஎம் காட்டுது. ஸோ எல்லாருமே பேடிஎம் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே எது வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம். நான் கூகுள் பேவே போகிறேன். பே யூஸிங் கூகுள் பே வந்துருச்சு பார்த்தீங்களா, அது கொடுங்க. கொடுத்தப்பறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ கூகுள் பேக்கில் ஓட்டிகிட்டு போகும். கூகுள் பே கூட்டிகிட்டு போனோடனே உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அந்த டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ இந்த ஆர்டர் ஐடின்னு சொல்லியிருக்கிறது, இந்த ஆர்டர் ஐடியை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம பேமெண்ட் கொடுப்போம். இந்த ஆர்டர் ஐடியை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் ஐடி தான் நம்ம என்ட்ரி பண்ணணும் நம்ம அங்கே. அப்போ தான் நமக்கு ஐடி ஆக்டிவேட் ஆகும். நமக்கு பேமெண்ட் பண்ணியாச்சு. லைவாக தான் காட்டிட்டுருக்கேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான். ஒரு ஆர்டர் ஐடி வந்து தெளிவாக காட்டுது பாருங்கள். இந்த ஆர்டர் ஐடி நம்ம அப்படியே காப்பி பண்ணிப்போம் நம்ம. ஓகே, பண்ணிவிட்டு மெசேஜ் வந்துருச்சு நமக்கு. இந்த ஆர்டர் ஐடி பக்கத்தையும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக. ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம், அப்படியே மல்ல பேக் கொடுத்து வாங்க. ஓகே, அப்படியே திரும்பியும் பேக் கொடுத்து வாங்க. ஆர்டர் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. முடிஞ்சா ஓகே, அப்படியே வெளில வந்துடுங்க. பேஜுக்குள்ளே வந்தாச்சு நம்ம. இப்போ இந்த இடத்துல ஆர்டர் ஐடின்னு காட்டுதா, ஆர்டர் ஐடியில் அந்த நம்ம ஆர்டர் ஐடி போட்டாச்சு. சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. ரிசர்ச் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் வெயிட்னு காட்டுது. ஓகே கொடுங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் ஓகே பெண்டின்னு ஸ்டேட்டஸ் பெண்டின்னு காட்டுது. அப்படியே ஓகே ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் இன்றைக்கிட்ட அமௌண்ட் இது பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்தராக இது இப்படி தான் பேமெண்ட் பண்ணணும். இப்படி வித்ட்ரால் போகிறது மட்டும் தனி வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. பண்ணது ஒரு 1/4 மணி நேரத்தில் நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ 850 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் இப்போ இருக்குது நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண 3 கோடை தொட்டுட்டு நம்ம என்ன பண்ண நேராக பிளானுக்குள்ளே வந்துடலாம். பிளானுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணோம், நம்ம 850 ரூபா பேக்கேஜ் தொட்டிருக்கோம். ஸோ 850 ரூபா பேக்கேஜுக்குள்ளே போவோம். பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே ஆகிடுச்சா, முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி நம்ம மை பிளானுக்குள்ளே வந்துட்டோம்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ பிளான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோமா, இப்போ ஃப்ரீ பிளான் ஒன்று காட்டுமா. ஓகே, அதுக்கு இல்லாமல் கீழே நம்ம அந்த அன்லிமிட்டெட் டேஸில் என்ன இப்போ சில்வர் இது பண்ணியிருக்கோமா, அதுக்கும் ஒரு இதுக்கு நம்ம கெட் இன்கம் கொடுத்தோம்னா எனக்கு உண்டான 22 நமக்கு ஆடாயிரும் நமக்கு. ஓகேவா, இப்போ ஹோம் பேஜில் காட்டுறேன் பாருங்கள். கெட் இன்கம் கொடுத்துட்டோம். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க. ஸோ நான் ஈரோட்டில் தான் இருக்கேன். ஓகே, இன்கம் கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஓகே, கிளைம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு நம்ம 2 ரூபா கொடுத்தோமான்னு தெரில. இதுக்கும் திருப்பி ஒரு கொடுத்து பார்ப்போம் வருதான்னு. ஒன்ஸ் கொடுத்தா தான் அடுத்த டேக்கு அடுத்த தான் வரும் நமக்கு. டார்க் க்ரீனில் இருந்தால் கொடுக்கணுன்னு அர்த்தம், லைட் க்ரீனில் இருந்தால் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், டேஷ்போர்ட் வந்துடுவோம். டேஷ்போர்டில் பாருங்கள், இன்றைக்கி உண்டான அமௌண்ட்டு 24 ரூபா. நமக்கு 2 ரூபா, நம்ம 26 ரூபா ஆகிடுச்சா, முடிஞ்சு போச்சு. ஓகே 24 ரூபா, நம்ம ஃப்ரீ பிளான் 2 ரூபா. ஸோ இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், டெய்லி மார்னிங் வந்து நம்ம அந்த 3 கோடை தொட்டு உள்ளே வந்துட்டு மை பிளானில் போயிட்டு நேராக ஒன்றும் அதில் சிம்பிள் ஒர்க்கு தான்.
உள்ளே போனோடனே நம்மளோட அந்த ஃப்ரீ பிளான் ஒன்று இருக்கும். அதில் கெட் இன்கம் இதை பாருங்கள். இப்போ லைட் க்ரீனில் தான் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம், டார்க் க்ரீனில் தான் கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ இதில் ஒரு கெட் இன்கம் ஒரு டேபு, இதில் ஒரு கெட் இன்கம் ஒரு டேப், அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. மினிமம் 50 ரூபா வந்தாலும் நம்ம வித்ட்ரா பண்ணிடலாம். இப்போ நமக்கு இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நமக்கு டேஷ்போர்டு போங்க. 24 26 ரூபா இருக்கா. நாளைக்கு எடுத்தால் நாளைக்கும் 26 ரூபா வந்துடும். 26 52 ரூபா நாளைக்கு நம்ம வித்ட்ரா போட்டுடலாம். ஸோ வித்ட்ரா வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.